Taste the Daily. நிழற்குடை அமைக்கும் பணிக்கு மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ செல்வராஜ் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். ஜடையம்பாளையம் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதிகளில் தலா 6 லட்சம் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கான பூமி பூஜையில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கந்தசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் மாணவர்கள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வாடிப்பட்டியில் இருந்து பாலமேடு செல்லும் அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் தொங்கியபடியே சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் அலட்சியத்தால் மாணவர்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தடுக்கவும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டுவர வலியுறுத்தி விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட காவேரி வீதி, பூக்கடை வீதி பகுதிகளில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KC கருப்பணன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பவானி அதிமுக நகர செயலாளர் சீனிவாசன், இளைஞர்கள், இளம் பெண்கள் பாசறை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ், முன்னாள் நகராட்சி துணைத் தலைவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வடக்குப்பட்டி பகுதியில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 8.65 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியினை வாணியம்பாடி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் திருப்பத்தூர் வருவது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் நாற்றம்பள்ளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சாம்ராஜ், ஊராட்சி செயலாளர் சவுந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.